ஹே ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பா. வீடியோ ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அவசரமா ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும். ஐயோ முட்டிக்கிட்டு வருதே, என்னடா பண்றது அப்படின்னு தடுமாறி போயிருக்கிற ஹீரோயினும் இது சரிப்பட்டு வராது, நேரா கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு ஹீரோயினும் ஆமா சார் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்டே கேட்டுறாங்க. ஹீரோவும் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு காட்டுறான். அதுக்கப்புறம் என்ன அவசரமா ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க. அங்க போய் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஃபேஸ் வாஷ், சன்ஸ்கிரீம்னு எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கும். இத பார்த்த ஹீரோயினும் ஒருவேளை ஹீரோ ஒரு பொண்ணோட லிவிங் டுகெதர்ல இருக்கானோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் முன்னாடி ரூம்க்கு வர ஹீரோவும் ஏதோ பைபிள தூங்குற மாதிரி ஆட் பண்ணுது. ஹீரோயினும் ஹீரோ தூங்குறான் தானே நினைச்சுக்கிட்டு அவருக்கு போர்வையெல்லாம் போத்தி விடுறாங்க. ஹீரோவை ரொம்பவே க்ளோஸ்ல பார்த்த ஹீரோயினும் பையன் எவ்வளவு அழகா இருக்கான்பா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. நேரம் பார்த்து ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோவோட தம்பியான ஹான் வந்துருவான். அவனும் பாஸ்வேர்டை போடுவான், ஆனா கதவு லாக்ல இருக்கும். கடுப்பான ஹானும் டேய் நார பயலே எதுக்குடா பாஸ்வேர்டை மாத்தி தொலைச்ச, ஒழுங்கு மரியாதையா வந்து கதவு தொடுறா அப்படின்னு வெளியில இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஹானோட குரலை கேட்ட ஹீரோயின் நல்லாவே பயந்துடுறாங்க. ஐயோ அவன் உள்ள வந்தா மாட்டிக்குவோமே அப்படின்னு அங்கிருந்து ஓடலான்னு போறாங்க. ஆனாலும் தான் கதவு லாக்ல இருக்கே, என்ன பண்றது? சரி நான் தான் உள்ள இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லலான்னு வரும்போது டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினோட வாய பத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் டேய் கதவு லாக்ல இருக்குடா, பாஸ்வேர்ட் லாக் ஆகிருக்கு, நான் சேவிஸ்க்கு கால் பண்ணிருக்கேன், நீ எங்க சரி ஊர் சுத்திட்டு அப்புறம் வாயேன் அப்படின்றான் ஹீரோ. இத கேட்ட ஹீரோட தம்பியும் டேய் அண்ணா என்னடா நடக்குது உள்ள ஏதோ பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கே. சரி நடக்கட்டும், நான் இந்த பக்கமே வரலடா, நான் அப்படியே போயிடுறேன், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பியும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஆமா ஹான் உங்க கூடயா இருக்கான் அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா அப்படின்றான். இதை கேட்டு ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோவும் உனக்கு போர் அடிக்குதுன்னா டிவி பாருமா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். நேரம் பார்த்து ஹீரோயினோட வயிறு சத்தம் போட ஆரம்பிக்கும். ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஹீரோயினுக்கு பசிக்குதுன்னு. நம்ம ஆளே போய் ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் சமைக்கிறான். ஹீரோயினுக்கும் சேவ் பண்றான். செம்ம பசியில இருக்கிற ஹீரோயினும் நல்லா சாப்பிடுறாங்க. அப்ப நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல பேசுற ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஏமா இன்னைக்கு நைட் லைவ் ஸ்ட்ரீம்ல காம்படிஷன் இருக்கு, ஞாபகம் இருக்கா இல்லையா, டைமுக்கு ஆன்லைன் வந்துரு சரியா அப்படின்றான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அப்ப பக்கத்துல இருந்த ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஏமா டோர் சர்வீஸ்க்காக வந்தவங்களோட காரும் ரிப்பேர் ஆயிருச்சாமா, இன்னைக்கு அவங்களால வர முடியாதான், நாளைக்கு வரேன்னு சொல்றாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க இத கேக்குற ஹீரோயினும் ஆஹா அப்படின்னா இன்னைக்கு நைட் நான் ஹீரோ கூடவா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்ட ஹீரோயினும் பாஸ் அப்ப இன்னைக்கு நைட் நான் இங்க ஸ்டே பண்ணணுமா அப்படின்னதும் ஹீரோவும் ஆமா வேற வழி இல்ல அப்படின்றான். இத கேக்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படியே டைமும் போகுது, நைட் டைமும் ஆகுதா, யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கான டைமும் வந்துருது. ஹீரோயினும் ஐயோ டைம் ஆயிருச்சே, லைவ் ஸ்ட்ரீம் கூட ஸ்டார்ட் பண்ணணுமே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு தடுமாறி போன ஹீரோயினும் சரி பேசாம பாத்ரூம்குள்ள போய் லைவ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்ச ஹீரோயினும் பாஸ் ரொம்பவே டைம் ஆயிருச்சு, நான் இப்ப குளிக்கணும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க இத கேட்ட ஹீரோவும் என்னம்மா இவ்வளவு ஏலியா குளிக்கணும்னு சொல்ற அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் இல்ல பாஸ் எனக்கு கொஞ்சம் குளுக்கமா இருக்கு, அதனால நான் இப்ப குளிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. ஹீரோவும் சரி அங்க பாத் டப் இருக்கு, நீ போய் குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு குடுக்குடுன்னு பாத்ரூம் ஓடுறாங்க. இத பார்த்த ஹீரோவும் பாத்ரூம் போனாலும் கூட பேக் எடுத்துக்கிட்டே போறா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து ஹீரோயினும் லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது பாத்ரூம் கதவு கிட்ட வந்த ஹீரோவும் ஏமா நீ சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் கூட எடுத்துட்டு போகல, பக்கத்துல வச்சிருக்கேன் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறான். ஹீரோயினும் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு அவங்களோட வெப்கேம் ஆஃப் பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்றாங்க. ரூம்க்கு வெளியில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹீரோக்கு பாத்ரூம்குள்ள இருக்கிற ஹீரோவின் பாட்டு பாடுறது நல்லாவே கேக்குது. ஹீரோவும் ஆமா இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரெஸ்ட் ரூம் கிட்ட போய் என்னம்மா குளிக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கேக்குறான். உள்ள இருந்து பயந்து போன ஹீரோயினும் டக்குன்னு லைவ் ஸ்ட்ரீம கட் பண்ணிட்டு இல்ல பாஸ் ஒன்னும் இல்ல சும்மா தெரியாதா அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஹீரோவின் லைவ் ஸ்ட்ரீம ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் பாதிலேயே லைவ் ஸ்ட்ரீம கட் பண்ணதால அந்த காம்படிஷன்ல ஹீரோயின் தோத்துருவாங்க. ஹீரோயின் கூட மோதின மத்த பொண்ணும் பாருங்க மக்களே டே இன்னைக்கு என் கூட தோத்துட்டா, அதனால நாங்க குடுக்கற பனிஷ்மெண்ட்ட டே ஏத்தே தான் ஆகணும் அப்படின்னதும் அதுக்கு ஹீரோயினும்
ஓகே நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனாலும் நான் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமை கண்டினியூ பண்ற மனநிலையில நான் இல்ல. அடுத்த முறை லைவ் வரும்போது நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயினும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியில வருவாங்க. வெளியில வர ஹீரோயினை ஹீரோவும் பாத்துருவான். ஹீரோயின் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவங்கள விட ரொம்பவே பெருசா இருக்குமா. இத பார்த்த ஹீரோவும் கண் இமைக்காம ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயினும் என்ன சார் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இல்ல இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்பவே பெருசா இருக்கு அப்படின்னதும் ஹீரோயினும் பரவாயில்ல இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினை வச்ச கண்ணை எடுக்காம பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து பாஸ் உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க டக்குன்னு ஹீரோயினோட கைய பிடிச்ச ஹீரோவும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோயினோட சித்தியான கியூவை காட்டுறாங்க. அவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட கார்ல போய்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கியூவோட பாய் ஃப்ரெண்ட் கியூவை நெக்லெக்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்காரு. நேரம் பார்த்து அவங்களோட காரும் பஞ்சர் ஆகிரும். 2 பேரும் காரை விட்டு வெளியே வந்து இறங்கி பாக்குறாங்க. அப்ப கியூவோட பாய் ஃப்ரெண்டும் இரு நான் சர்வீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு கால் பண்ண போக அப்ப கியூவும் இதுக்கு எதுக்குப்பா சர்வீஸ் எல்லாம் கூப்பிடுற இரு நானே சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு கியூவே அந்த காரோட டயரையும் சேஞ்ச் பண்றாங்க. நேரம் பார்த்து மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப கியூவோட பாய் ஃப்ரெண்டும் ஏய் ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, இப்பெல்லாம் உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, உன் கூட இருக்கவே வெறுப்பா இருக்கு அப்படின்னு கியூவை திட்டிக்கிட்டே இருக்கான். இதை கேட்டு ரொம்பவே அப்செட் ஆன கியூவும் ஓ அப்படியா இப்பெல்லாம் என்ன உனக்கு பிடிக்கிறதே இல்லல்ல, அப்ப உன்னோட மனசுல இன்னொரு பொண்ணு இருக்கான்னு அர்த்தம். என்ன இப்ப நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணணும் அப்படித்தானே, சரி உன்னோட விருப்பம், நீ என்ன விட்டு அந்த பொண்ணு கூடயே போகலாம் அப்படின்னதும் அதுக்கு கியூவோட பாய் ஃப்ரெண்டும் ஆமாண்டி எனக்கு இன்னொரு அஃபேர் இருக்குதான், இதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சில சரி நான் முழிக்க போறதில்ல அப்படின்னு கியூவை நடு ரோட்ல விட்டுட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் கார் எடுத்துக்கிட்டு போயிருவான். அந்த நேரம் பார்த்து கியூக்கு ஹீரோட தம்பியான ஹானும் ஏமா நான் இப்ப ஹோட்டல்ல இருக்கேன், என்னோட கிரெடிட் கார்டு ஒர்க் பண்ணல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வர முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பான். அதனால கியூவும் நனைஞ்சுகிட்டே ஹானை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. மலையில நனைஞ்சிருக்கிற கியூவை பார்த்த ஹானுக்கு கியூக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறான். கியூவும் ஹானோட ஹோட்டல் பில்ல பே பண்ணிட்டு போகலான்னு போகும்போது கொஞ்சம் நில்லுமா, நீ ரொம்பவே மலையில நனைஞ்சிட்ட, இப்படியே போனா உனக்கு ஜுரம் பிடிச்சிரும், என்னோட ரூம்க்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போ அப்படின்றான். கியூவும் ஒன்னு சொல்லாம நிக்க அட வாமாங்கிட்டு அப்படின்னு கையோட கூட்டு போயிடுறான் ஹான். அதுக்கப்புறம் கியூவும் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு வருவாங்க. அவங்களுக்காக ஹான் வெளியில சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அப்ப ஹானும் கியூ கிட்ட நீ நல்லா சாப்பிடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போவான். அப்ப கியூவும் ஹானை கூப்பிட்டு நீயும் வந்து சாப்பிடு அப்படின்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோட தம்பியும் கியூ கூட சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோ கூட இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை சோஃபால தூங்க சொல்லிருப்பாரு. ஹீரோயினும் சரின்னு சொல்லி சோஃபால தூங்கலான்னு போவாங்க. ஆனாலும் ரூம்குள்ள இருக்கிற ஹீரோவும் ஐயோ இந்த பொண்ண சோஃபால தூங்க சொல்லிட்டோமே, அவக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஹீரோ. வெளியில ஹீரோயினும் சோஃபால சாஞ்சிருப்பாங்களா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஏமா சோஃபா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாரு. ஹீரோயினும் ஆமா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. ஹீரோவும் குட் நைட்னு மெசேஜ் அனுப்ப அடுத்த பக்கம் ஹீரோயினும் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நான் காலையில ஹீரோக்கு முன்னாடியே எழும்பிடணும் அப்படின்னு அலாரம் எல்லாம் வச்சுட்டு தூங்குறாங்க. தூக்கத்துல ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா காலையிலேயே தூங்கி எந்திரிச்ச ஹீரோவும் அவனோட பெட்ரூமை விட்டு வெளியில வரான். அப்ப ஹீரோயினும் ஹீரோக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க எந்திரிச்சிட்டீங்களா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோக்கு சொல்ற மாதிரி ஒரு கனவு வருது ஹீரோயினுக்கு. அப்படியே டைமும் போக காலையிலயும் ஆகுது. நம்ம ஹீரோயினும் சோஃபால பப்பரப்பேன்னு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப மெதுவா கண் முழிச்ச ஹீரோயினும் ஆமா நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுக்கையில இருந்து எழும்பி அவங்களோட போனை பாக்குறாங்க. ரொம்பவே டைம் ஆகிருக்கும். இத பார்த்த ஹீரோயினும் ஆஹா எல்லாம் வச்சது கூட மறந்து தூங்கிட்டேனே அப்படின்னு அவசர அவசரமா எந்திரிக்கிறாங்க. ஆமா ஹீரோ கண் முழிச்சிட்டானா அப்படின்னு பாக்க ஆனாலும் ஹீரோவோட ரூம் மூடி இருக்கும். நல்ல நேரம் இன்னும் ஹீரோ வெளியில வரல, அவன் வரும்போது நாம அழகா இருக்கணும்பா அப்படின்னு ஹீரோயினும் நேரா கிச்சனுக்குள்ள போய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு மறுபடியும் முன்னுக்கு ஹாலுக்கு வந்து சோஃபால தலை கீழே பிறண்டு அந்த 2 ஸ்பூனையும் கண்ணுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்து ஜாகிங் போன ஹீரோவும் வீட்டுக்கு வரான். கதவு சத்தம் கேட்டதுமே ஹீரோயின் சோஃபால இருந்து உருண்டு பிறண்டு எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்த ஹீரோவும் ஆமா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் இல்ல என்னோட கண்ணு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்துச்சா அதுதான் இப்படி பண்ணி பார்த்தேன் அப்படின்னதும் ஹீரோவும் என்ன உன்னோட கண்ணு வீங்கிருக்கா அப்படின்னு பாக்குறான். டக்குன்னு ஹீரோயினும் ஆமா டோர் ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும்
ஆமா ஆமா டோர் எல்லாம் ரெடி ஆயிருச்சு, விடிய காலையில வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்றான். அப்படியே டைமும் போக 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆபீஸ்க்கும் கிளம்புவாங்க. கார்ல போற ஹீரோயினும் ஹீரோவையே பாத்துக்கிட்டு வருவாங்க. இத பார்த்த ஹீரோவும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கா, மூஞ்சில எதுவும் ஒட்டி இருக்கோ அப்படின்னு செக் பண்றாரு. நேரா ஹீரோயின் கிட்ட, என்னம்மா என்ன பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிற, என்னோட மூஞ்சில எதுவும் டிஃபரெண்டா இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும், இல்ல பாஸ், இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னதும் ஹீரோயினும், ஏன் பாஸ் நீங்க எவ்ரிடே ஜாக்கிங் போவீங்களா, எனக்கும் ஜாக்கிங் போறதுனா ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா, என்னையும் எழுப்பாட்டி இருந்தீங்கன்னா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னதும் அதுக்கு ஹீரோவும், நான் தான் வந்து எழுப்பாட்டுனே, நீ தான் எலும்புலையே, நீ தான் தூக்கத்துல ஏதோ வாய் உளறிக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தியே அப்படின்னதும் இத கேட்ட ஹீரோயினும், ஆமா வாய் உளறனா, தூக்கத்துல நான் என்ன வாய் உளறனே அப்படின்னு கேட்க, ஹீரோவும், அத நான் சொல்லியே ஆகணுமா, நீ தூக்கத்துல என்ன சொன்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே ரொம்பவே கொடூரமான பாஸ்னா அது நான் தானாமே, என்ன கழுவி ஊத்துன தெரியுமா அப்படின்றான் ஹீரோ. இதை கேட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். See you next video guys.